Hi friends, welcome to KPJ Ulagam. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chicken 65 பார்க்க போறோம். இதுல என்னென்னலாம் ஆட் பண்ண போறோம்ன்றது ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன். ஒரு 250 கிராம் சிக்கன்றனால என்ன பண்றீங்க எல்லாமே ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்க போறோம். ஓகேவா? கார்ன்ஃப்ளவர் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்க போறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்க போறோம். கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்க போறோம். லெமன் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்க போறோம். சால்ட் தேவையான அளவு எடுத்துக்க போறோம். சில்லி பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்க போறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் எடுத்துக்க போறோம். இப்போ வந்து 250 கிராம் சிக்கன் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்னென்ன பவுடர்லாம் எடுத்து வச்சிருக்கோமோ இது ஒன்னொன்னா ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்க போறோம். ஒரு 1/2 ஹவர்லேருந்து 3 ஹவர்ஸ் கூட வச்சுக்கலாம், உங்களுக்கு டைம் பொறுத்து. 1/2 ஹவர்ல உங்களுக்கு வேணும் அவசரமா நீங்க செய்றீங்கன்னா ஒரு 1/2 ஹவர்லயே நீங்க எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல சில்லி பவுடர் அதை ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் அதுக்கு கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருந்தோம்ல அதுவும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்ல, மிக்ஸ் பண்ணிட்டு மேரினேட் பண்ண போறோம். இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சால்ட் பார்த்துட்டு இது அப்படியே ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ பாருங்க சிக்கன் 65 பண்ண போறோம். பேன்ல ஆயில் ஊற்றி வச்சுக்கோங்க. சின்ன பேன் எடுத்துக்கோங்க, அப்பதான் ஆயில் வந்து நம்மளுக்கு மீதி ஆனாலும் வேஸ்ட் ஆகாது. ஸோ சின்ன பேனில் ஆயில் ஹீட் ஆனோன்னா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சிக்கனை போட போறோம். சிக்கனை வந்து உடனே திருப்பக்கூடாது, கொஞ்ச நேரம் விடணும். விட்டோன்னு தான் திருப்பணும், இல்லைன்னா மசாலா எல்லாம் ஆயிலில் இறங்கிடும். இப்போ ஆயிலில் சிக்கன் பீஸ் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் பாருங்க கலர் மாறினோன்னா திருப்பி போட்டுருங்க. இன்னொரு சைடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனோன்னா நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்கை சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.